ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் காதல் என்பது பொது உடைமை. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை அப்படின்ற இந்த பாட்டு பாலைவன ரோஜாக்கள் படத்தில் இடம்பெற்றுள்ளது. இளையராஜாவோட குரலில் ஒலிக்கிற இந்த பாட்டானது பிரிவுக்குள்ளாகும் காதலர்கள் படுற வலியையும் வேதனையையும் சொல்றதா வடிவமைக்கப்பட்டு இருக்கும். இந்த முதல் வரியை வச்சு வெளியாகி இருக்கிற படம் தான் இது. ரெண்டு பெண்கள், இவங்களுக்கு இடையே வளர்ந்து வரும் காதல், இதனால அவங்களோட குடும்பம் எதிர்கொள்ளும் சவால்கள், இதுதான் இந்த திரைப்படம். ஜியோ பேபி, மேன்கைண்ட் சினிமாஸ், சைமன் ட்ரீ சினிமாஸ் மற்றும் நிட்ஸ் ப்ரொடக்ஷன் சார்பா ஜோமன் ஜாக்கோப், நித்யா அற்புதராஜ், டிஜோ ஆகஸ்டின், விஷ்ணுராஜன் அண்ட் சஜுன் எஸ் ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ரோஹிணி, லிஜோமோல் ஜோஸ், கலேஷ் ராமானந்த், வினித், அனுஷா, தீபா இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கண்ணன் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஸ்ரீ சரவணன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மின்ற ரோஹிணி ஒரு பேச்சாளர், முற்போக்கு சிந்தனையாளர், பெண்ணிய செயற்பாட்டாளர். இப்படி இருக்கிற இவங்களுக்கு ஒரே மகள் ஷாம்ன்ற லிஜோமோல் ஜோஸ். மகளுக்கு 11 வயசாக இருக்கும்போதே அப்பா தேவராஜன்ற வினித் ரோஹிணியை பிரிஞ்சு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. ரோஹிணியோட அரவணைப்பில் வளர்ந்து வர்றாங்க லிஜோமோல் ஜோஸ். அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற இவங்களுக்கு தனக்கு எதிர்பாலினத்தின் மேலே மட்டும் ஈர்ப்பு இல்லை அப்படின்றத மறைக்கிறாங்க. பள்ளி கல்லூரி படிப்பு முடியுது, வேலைக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்திலையும் கூட தனக்கு எதிர்பாலினத்தினர் மேலே ஈர்ப்பு இல்லை அப்படின்றது தொடருது. ஒரு கட்டத்தில் நந்தினின்ற அனுஷா பிரபுவை தற்செயலாக மீட் பண்ணுறாங்க லிஜோமோல் ஜோஸ். அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு வருது. அதுவே நாளாக நாளாக காதலாக மாறுது. அதாவது அவங்கள காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரவீந்திரன்ற கலேஷ் ராமானந்தும் தன்னுடைய காதலை லிஜோமோல் ஜோஸ் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவங்களோ அனுஷா பிரபுவை ரொம்ப ஸ்ட்ராங்காக காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. லிஜோமோல் ஜோஸ் ஒரு சூழலில் தன்னுடைய அம்மாவான ரோஹிணி கிட்ட தன்னுடைய காதலை பற்றி சொல்கிறாங்க. முற்போக்கு சிந்தனைவாதியான ரோஹிணி தன்னுடைய மகள் காதலுக்கு ஓகே சொல்லிட்டு காதலனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அம்மா ரோஹிணியோட விருப்பப்படியே லிஜோமோல் ஜோஸ் தன்னுடைய காதல் துணையை அழைச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் ரோஹிணி அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க. காரணம், லிஜோமோல் ஜோஸ் காதலிக்கிறது ஒரு ஆண் கிடையாது, பெண். அவங்கள மாதிரியான ஒரு பெண் அப்படின்றது. முற்போக்கு சிந்தனைவாதியான ரோஹிணி இவங்க ஒரு கருத்தை செய்திகளில் படித்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக அதை பக்கம் பக்கமாக விவாதித்து அதுக்கு ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. அப்படிப்பட்ட அந்த விஷயம் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே நடக்குது அப்படின்றத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னதான் முற்போக்கு சிந்தனை உடையவங்களாக இருந்தாலும் அதை ரோஹிணி எப்படி எதிர்கொள்கிறாங்க? லிஜோமோல் ஜோஸ் தனக்கு ஏற்பட்டு இருக்கிற தன் பாலின சேர்க்கை உறவை தன்னுடைய தாய்க்கும் சமுதாயத்துக்கும் எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. லெஸ்பியன் காதல், தன்பாலின ஈர்ப்பை காட்டுகிறேன் பேர் வழி அப்படின்னு வரம்பு மீறும் வகையில் டயலாக்கோ சீன்களோ இந்த படத்தில் வைக்காம ஒரு சாதாரண குடும்பம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள நேர்ந்தா என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத யதார்த்தமாக தன்னுடைய திரைக்கதையில் பிரதிபலிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். இவர் இதற்கு முன்பு லென்ஸ், தலைக்கூத்தல் போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. கதையோட நாயகியா சாம் என்ற கேரக்டரில் லிஜோமோல் ஜோஸ் சவாலான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே வருவது மாதிரி தான்
தன்னுடைய காதலும் அப்படின்னு பெற்றோர்கள் கிட்ட வாதிடுவது, சின்ன கேப் கிடைக்கும் போது தன்னுடைய காதல் துணையை அரவணைச்சு அன்பு செலுத்துவது, இப்படி ஒரு சில. லிஜோமோல் ஜோஸுடைய அப்பாவா தேவராஜ்ன்ற கேரக்டர்ல வினீத் எதையுமே மாத்திடலாம் அப்படின்ற நம்பிக்கையில வழக்கமான உரையாடல்கள் மற்றும் கேள்விகள் மூலமா தன்னுடைய பெண்கிட்ட விவாதம் பண்ணி பெற்றோர்களோட மனநிலையை ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அவரோட நடிப்பால. லக்ஷ்மின்ற கேரக்டர்ல ரோஹிணி முற்போக்கு சிந்தனைவாதியா, இப்படி கூட நடக்குமா அப்படின்ற ஆங்கிளில் தன்னுடைய மகளின் உணர்வை புரிஞ்சுக்க முடியாம தடுமாறும் தாயாக தன்னுடைய அனுபவபூர்வமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. நந்தினின்ற கேரக்டர்ல அனுஷா பிரபு லிஜோமோல் ஜோஸின் காதல் துணைவியா நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயம் இல்லாத முகமா இருந்தாலும் தன்னுடைய கேரக்டருக்கு நியாயம் சேர்க்கும் வகையில நடிச்சு ரசிகர்கள் மனசுல தன்னுடைய முகத்தை பதிய வச்சிருக்காங்க. வீட்டு பணிப்பெண்ணாக தீபா தன்னுடைய வெகுளித்தனத்தின் மூலம் தன் பாலின சேர்க்கை மீதான வெகுஜன மக்களின் பார்வை மற்றும் சந்தேகங்களை முன்வைக்கிறாங்க. வருஷங்களுக்கு சேஷம் படத்தின் இசையமைப்பாளரான கலேஷ் ராமானந்த் ரவீந்தரன்ற கேரக்டர்ல இந்த படத்துல லிஜோமோல் ஜோஸை காதலிச்சு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நெருங்கிய தோழனா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் பாலின சேர்க்கையாளர்களை இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் சக மனிதர்களாக பார்க்கணும் அப்படின்றத அழுத்தமாகவும் அதே சமயம் பக்குவமாகவும் அவரோட நடிப்பில் பதிவு பண்ணியிருக்காரு. வீட்டுக்குள் நடக்கிற விவாதம் தான் படம் அப்படின்னு இருந்தாலும் நாகரீகமான காட்சிகள் மற்றும் கோணங்கள் வழியாக எந்த விதத்திலையும் சோர்வு அடைய வைக்காம காட்சிகளை இயல்பா படமாக்கியிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீ சரவணன் தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியில். இந்த மாதிரியான படங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறது மியூசிக் தான். அதை சிறப்பாக கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இசையமைப்பாளர் கண்ணன் நாராயணன். இதுக்கு பக்கபலமாக இருக்கிறது லிரிக் ரைட்டர் கு உமாதேவியோட லிரிக்ஸ். எடிட்டர் டேனி சார்ல்ஸ், ஆர்ட் டைரக்டர் ஆறுசாமி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. தன்பாலின சேர்க்கை அப்படின்றது உடல் தேவை அல்ல, உணர வேண்டிய மனிதர்களோட உணர்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.